ஹாய்! சிம்பிளா ஒரு சாம்பார் சாதம், அதுவும் குக்குடோட தமிழ்நாடு லஞ்ச் சாம்பார் மசாலா வச்சு பண்ணலாம். இன்னைக்கு வந்து சாம்பார் சாதம், சிக்கன் 65 அதுக்கப்புறம் அப்பளம் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா? ப்ரெஷர் பேன்ல எண்ணெய் காஞ்சோனே கடுகு, சீரகம், உளுந்து, கொஞ்சமா வெந்தயம் நல்லா பொரிஞ்சோனே சின்ன வெங்காயம் கண்டிப்பா சேர்த்துக்கோங்க. நல்லா டேஸ்ட்டா இருக்கும். சின்ன வெங்காயம், கொஞ்சம் பெரிய வெங்காயம் சேர்த்துட்டு கருவேப்பிலை லைட்டா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் இன்னைக்கு வந்து குக்டோட தமிழ்நாடு லஞ்ச் சாம்பார் மசாலா தான் எடுத்திருக்கேன். இது ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நம்ம புளி கரைக்க அவசியமே இல்லை. ஏன்னா இதுலேயே புளி இருக்குது. அதனால ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இந்த மசாலா எடுத்துக்கிறேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 1/2 அன் ஹவருக்கு மேலேயே அரிசியும் பருப்பும் பாதிக்கு எடுத்திருக்கேன். எடுத்துட்டு ஒரு 6லேருந்து 8 கப் அளவுக்கு தண்ணி விட்டு நல்லா தளன்னு இருக்கும். கொத்தமல்லியும் லாஸ்ட்டில் நெய்யும் விட்டுட்டு ஒரு 4லேருந்து ஒரு 8 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு சூப்பராக தாளிப்பு லாஸ்ட்டில் கொடுத்துட்டு தாளிப்புக்கு வந்து வெறும் எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை, காஞ்ச மிளகாய், கொஞ்சமா காஷ்மீர் மிளகாய் தூள் சேர்த்து நம்மளோட சூப்பரான சாம்பார் சாதம் ரெடி ஆயிடும். செம்ம டேஸ்ட்டாக குயிக்காக சிக்கன் 65யும் கொஞ்சம் அப்பளம் வச்சு சாப்பிட்டா அவ்வளோ தேவாமிர்தமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.